ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தனது சுற்றுப்பயணம் மழையின் காரணமாகவே ஒத்திவைக்கப்பட்டதாகவும் உட்கட்சி பிரச்சினை தொடர்பாக அமித்ஷாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அல்ல எனவும் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானமே முக்கியம் எனவும் கூறியுள்ளார். தமிழகத்தில் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, நான் தருமபுரியில் எழுச்சி சுற்றுப்பயணத்தை வச்சிருந்தேன். 17-18 வச்சிருந்தோம். இந்த பத்திரிகை பார்த்துட்டு வானிலை ஆராய்ச்சி மையத்தையும் கேட்டேன். வானிலை கேட்கும்போது அவர்கள் மழை வருது உறுதினாங்க. அதனால நாங்கள் அந்த தேதியில் அங்கே எழுச்சி பயணத்தை மேற்கொள்ளாமல் பிறகு ஒரு தேதி இந்த மாதம் 28-29 தேதி தருமபுரி மாவட்டத்தில் எழுச்சி பயணம் தொடரும் அறிவிச்சோம். உடனே இன்னைக்கு பத்திரிகையில் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் சந்திக்கிறார், பேச்சுவார்த்தை நடத்துகிறார், உள்கட்சி பிரச்சனை தீர்வு. பத்திரிகையாளர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை எவராலும் கொண்டு பண்ண முடியாது. சொல்றேன், எழுதிங்க. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அது ஒரு முள் இம்மையளவுகள் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சில பேரை கைக்கூலியாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு இருக்கிறீங்க. அந்த கைக்கூலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம். அதுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவை சிலர் கபலீகரம் செய்ய முயன்றதாகவும் பாஜக அரசே கட்சியை காப்பாற்றி கொடுத்ததாகவும் அக்கட்சியின் பொதுச் செயலர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதற்காகவே பாஜகவிற்கு நன்றியுடன் இருப்பதாகவும் பழனிசாமி தெரிவித்துள்ளார். எதற்கும் அஞ்சாத, யாரை என்னை மிரட்டியும் பார்க்க முடியாது. இப்பொழுது சொல்லுகின்றேன், இதுவரை கடந்த காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் நமக்கு நன்மைதான் செய்தார்கள். புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள், ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும். மத்தியில் இருக்கின்றவர்கள் நமக்கு காப்பாற்ற. நன்றி மறப்பது நன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. பல ஆண்டுக்கு முன்னாவே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாவே வள்ளுவன், ஐயன் வள்ளுவன் சொல்லி அப்படி நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு கூட்டணி சேருவது அவ்வப்போது நெருக்கிற நிகழ்வு. தேர்தல் நேரத்திலே கட்சிகள் வெற்றி பெற வேண்டும், எதிரிகளை வீழ்த்த வேண்டும், அதுக்கு தகுந்த அரசியல் வியூகம் மேற்கொள்ளும். அந்த அடிப்படையில் நம்ம கூட்டணி அமைக்கணும். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரனையும் கட்சியில் சேர்க்க முடியாது என அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம், உயர்ந்த பதவியை கொடுத்தோம். மீண்டும் அவர் திருந்த பாடில்லை. புனிதமாக அதிமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரைக்கி மற்றவர்களை கட்சியில் சேர்த்து வேணுமா? அது தொண்டனுடைய சொத்து. தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து. நீங்க போய் அடிச்சுட்டு இருக்கணும், அவரெல்லாம் கட்சியில சேர்த்திக்கணும். இன்னொருவர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு 18 பேரை கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ. அவர்கள் கட்சியில சேர்ந்து எல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது? நான் தொண்டனாக இருந்து உயர்ந்திருக்கிறேன். எனக்கு உறுதியான எண்ணம் உண்டு. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.